காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் பல்வேறு புதிய நலத்திட்டங்கள் துவக்க விழா மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, தமிழக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பெரிய காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள நேரு மார்க்கெட் 4.6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாநகராட்சி காய்கறி சந்தை வளாகத்தை அமைச்சர்கள் ஆய்வு செய்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் 60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு பணிகளை துவக்கி வைத்தனர். ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கிற நகரத்தின் குறுக்கே செல்கிற அந்த வாய்க்கால்களில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக புதிய முறைப்படி அந்த கழிவுநீர் ஓரத்தில் இருந்த கழிவுநீர் கலக்காமல் அந்த பாதாள சாக்கடை திட்டம் போது எடுத்து சென்று நீரை சுத்திகரித்து STP மூலமாக நீரை சுத்திகரித்து மறுபடியும் நதிகளில் விடவும் விவசாயத்துக்கு தரவும் அந்த பணியை எடுத்திருக்கிறோம். இப்போது ஒரு சில இடங்களில் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் எல்லா நகரங்களுக்கும் அதை விரிவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொண்டார். ராணிப்பேட்டை சந்தை மேட்டிலிருந்து முத்துக்கடை பேருந்து நிலையம் வரை நடைபயணமாக சென்ற அவர் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அமைச்சர் காந்தியின் பொங்கல் பேட்டி ஊழல் குறித்து நாளை லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளிக்க உள்ளதாக கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கனிமொழி தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அவரது தந்தை கலைஞர் கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை படிக்க வேண்டும். அதில் கலைஞர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆதரவாக எழுதியுள்ளதாக குறிப்பிட்டார். இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆய்வுல ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காய் கொடுக்கக்கூடிய தண்ணிக்குள்ள குரோமியம் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஊரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்க. அதனால்தான் இந்த பகுதியில கேன்சரும் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க ஐயா. தமிழ்நாட்டில் கேன்சர் இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் இருக்கு. அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இன்னைக்கு ராணிப்பேட்டை குரோமியம் எல்லா இடத்துலையும் கலந்துருக்குதுங்க ஐயா. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜாப்பேட்டை அடுத்த தெங்கால் அவரைக்கரை கிராமத்தை சேர்ந்தவர் ருத்ரகோட்டி கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது இருசக்கர வாகனத்தில் தவறி விழுந்து விபத்திற்குள்ளானதில் படுகாயமடைந்து ராணிப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளை சாவடைந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் ஒப்புதலின் பேரில் அவரது இதயம், நுரையீரல், கல்லீரல் ஆகிய உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன. இந்நிலையில் உயிரிழந்த ருத்ரகோட்டியின் வீட்டிற்கு நேரில் சென்ற அமைச்சர் காந்தி மரியாதை செலுத்தியதோடு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றிய நிலையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சரிடம் ஒப்புதல் வாங்கி ஆளுநருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ளது என்றார். எங்கள் குடும்பத்தை விட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது கூடவே இருப்பதற்கு. எனவே அவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக முன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய குறிக்கோள். அதற்காகத்தான் இன்றைக்கு ஆளுநருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டன. இன்னும் கோப்புகள் அனுப்பப்பட வேண்டியிருக்கின்றன. அனுப்பியிருக்கிற கோப்புகளில் ஆளுநர் சிலவற்றிலே முடிவெடுத்து நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு ஒப்புதல் தரும். புதுச்சேரி அரசு தொழில் மற்றும் வணிகத்துறை மாவட்ட தொழில் மையம் இணைந்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு தேர்தலின் போது வேட்பாளரை நிறுத்த அந்தந்த கட்சிகள் விரும்புவது வழக்கமான ஒன்று என பதிலளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆனந்துலுமூடு பகுதியில் நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கோபி என்ற முதியவர் படுகாயமடைந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தில் அதே திசையில் அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்தின் காட்சி அனைவரையும் பதபதைக்க வைத்தது.
விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் அரசு பேருந்து மோதியதில் மணிகண்டன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் தனியார் ரத்த வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்து காரணமாக திருச்சி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் தமிழக வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக வரித்துறை துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட விற்பனை கூடம் மற்றும் வணிக வளாக கட்டிடத்தை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். முன்னதாக வேளாண் வணிகத்துறை, தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சியை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், குறிஞ்சிப்பாடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது என்று பேசினார். இறுதியில் வேளாண் துறையின் கீழ் விவசாய உபகரணங்களுக்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு வழங்கினார். திருப்பூர் கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையம் அருகே அங்குராஜ் என்பவர் நூல் கமிஷன் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் நூல் கடைக்கு வந்து 5 நபர்கள் கொண்ட கும்பல் அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் என அறிமுகம் செய்து பல்வேறு விவரங்களை கேட்டு விசாரணை நடத்தியுள்ளனர். பின்பு கணக்கில் வராத பணம் இருப்பதாக கூறி கடையில் இருந்த 1,69,00,000 பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். இதனால் ஏமாற்றப்பட்டதை அங்குராஜ் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் விஜய், கார்த்திக், நரேந்திரநாத், ராஜசேகர், லோகநாதன் மற்றும் கோபிநாத் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 3 கார், விலை உயர்ந்த செல்போன் என 1,10,54,700 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரதீஷ் கோட்டீஸ்வரன், போலி பத்திரிகையாளர் ஜாகிர் அப்பாஸ் உள்ளிட்ட 3வரையும் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய கார் மற்றும் 7,30,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி அருகில் சாலையோர நடைபாதை உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு நேரத்தில் மது போதையில் வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து உணவு அருந்தி கொண்டிருந்தவர்களின் மீது மோதியது. இதில் உணவகத்தை நடத்தி வந்த சிவகாமி, அவரது மனைவி மாலையம்மாள் மற்றும் 7 பேர் படுகாயங்களுடன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மது போதையில் நடந்த விபத்தால் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக காரை மடக்கி பிடித்தனர். காரை ஓட்டி வந்தவரும் மற்றொருவரும் தப்பி ஓடிய நிலையில் அதில் இருந்த 3 நபர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.